₹30 ஹெட்செட் வாங்கினா 3 நாள் தான் வரும். தேங்க்யூ ப்ரோ. டீ கூட சூடாக இருக்க மாட்டேங்குது. இந்த கப்பில் இருந்து எப்படி மியூசிக் வந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கர்லாம் எப்படி சவுண்ட் வருது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்ம எல்லாருக்கும் மேக்னெட் பற்றி நல்லாவே தெரியும். இதில் இருக்கிற போல்ஸை பொறுத்து தான் அது ஒவ்வொன்றும் அட்ராக்டில் ரிப்பெல் ஆகும். இங்கே இருக்கிற ரெண்டுமே பெர்மனன்ட் மேக்னெட்ஸ்னு சொல்லுவோம். இது ஏன்னா இது உருவானதுலேருந்து இது மேக்னெட்டாக தான் இருக்குது. நம்மக்கிட்ட இப்போது இன்னொரு மேக்னெட் இருக்குது. இதை நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்னு சொல்லுவோம். இதோட நேம்லேருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் கரண்ட் கொடுத்தா இது மேக்னெட்டாக மாறும், இல்லைன்னா இது ஒரு காயிலாகவே இருக்கும். இப்போ நம்ம கொடுத்து பார்த்துடலாம். இப்போது நான் கரண்ட் கொடுக்குறப்போ இது மேக்னெட்டாக மாறி அட்ராக்ட் ஆகுது. இதே நான் வயரை மாற்றி கொடுக்கும்போது ரிப்பெல் ஆகுது. இப்போ நீங்கள் பார்த்த இந்த விஷயம் தான் ஸ்பீக்கர்லேயே ஒர்க் ஆகுது. நம்ம ஸ்பீக்கர்லையும் ஒரு மேக்னெட் இருக்கும். அந்த மேக்னெட்டுக்கு நடுவில் ஒரு காயில் இருக்கும். இந்த காயிலுக்கு நம்மளோட ஆம்ப்ளிஃபையர்லேருந்து சிக்னல் கொடுக்குறோம். அந்த சிக்னல் நம்ம ப்ளே பண்ணுற சாங்குக்கு ஏற்ற மாதிரி மாறி மாறி வரும். இதனால் இந்த காயில் சாங்குக்கு ஏற்ற மாதிரியான எலக்ட்ரோ மேக்னெட்டாக மாறும். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் நம்ம பெர்மனன்ட் மேக்னெட்டில் அட்ராக்ட் அல்லது ரிப்பெல் ஆகும். அதனால் நம்ம ஸ்பீக்கரில் இருக்கிற காயில் ஆசிலேட் ஆகும். கடைசியாக அது கூட சேர்ந்து இருக்கிற டயாஃப்ரம் மூவ் ஆகுறதுனால நமக்கு பாட்டு கேட்குது. இப்படி தான் நம்ம நார்மல் ஸ்பீக்கர் ஒர்க் ஆகுது. நம்ம செஞ்ச இந்த பேப்பர் கப் ஸ்பீக்கரில் ஒரு காயில் இருக்கும், அதோட ஒரு மேக்னெட்டும் இருக்குது. இதை நம்ம ஆம்ப்ளிஃபையரோட கனெக்ட் பண்ணுறப்போ இந்த காயில் ஆசிலேட் ஆகும். அதோட இந்த பேப்பர் கப்பும் ஆசிலேட் ஆகுறதுனால நமக்கு பாட்டு பாடுற மாதிரி கேட்குது. புரிஞ்சுதா? அப்போ இதுவுலேயும் அதே தானே இருக்கும்? ஆமாம், ஆனால் சின்ன சைஸில் இருக்கும். என்ன பண்ணுற? இல்லை, இதை கட் பண்ணி அதில் கனெக்ட் பண்ண போகிறேன்.